கரூரில் கொட்டும் மழையில் திமுக முப்பெரும் விழா கோலாகலம். மாபெரும் உரிமை போரை நடத்தி நாட்டை காக்க மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. பாஜகவை போய் நம்ம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க. ஏற்கனவே காஷ்மீர் அதுல ட்ரையலை பார்த்துட்டாங்க. எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழின்னு ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோ, அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு. அமித்ஷாவிடம் எடப்பாடி சரணடைந்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். முழுக்க நனைத்தமின் முக்காடு எதற்கு என எடப்பாடி முகத்தை மூடியது பற்றி கேள்வி. தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க பழனிசாமி திட்டவட்ட மறுப்பு. என்டிஏ கூட்டணியில் மட்டும் சேர்க்கலாம் என பச்சை கொடி காட்டியதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்து சென்றது குறித்து அரசியல் தலைவர்கள் விமர்சனம். அதிமுகவை பாஜக முழுமையாக வாங்கிவிட்டதாக கிண்டல். ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு அடியில் இருந்த கட்சி இப்பொழுது ஒரு சின்ன பஞ்சாயத்தாக இருந்தாலும் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நினைச்சு நாங்கள் வேதனை அடைகிறோம். அந்த யாரையோ என்பது அமித்ஷாவை பார்த்து விட்டு வெளியில் வரும் பொழுது முகமூடி அணிந்து கொண்டு வெளியில் வருகிறார். பொதுவாக நம்ம கொரோனா பேஷண்ட்டை பார்க்க போறப்ப தான் முகமூடி அணிந்து விட்டு போவோம். இவர் கொரோனாவே பார்க்க சென்றதை போலத்தான் முகமூடியர் உள்ளே போயிருக்கிறார், வெளியில் வந்திருக்கின்றார். பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் இவ்வளவு தூரம் இழிவாக கோழைத்தனமாக சென்றுவிட்டு சந்தித்து வர வேண்டிய தேவை என்ன? சென்னை புரசைவாக்கத்தில் தொழிலதிபர் மோகன்லால் காத்ரி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்ட். சைதாப்பேட்டையில் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவன இயக்குனர் வீட்டிலும் சோதனை. பனை மரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம். பனை மரத்தை வெட்டி விற்கவும் செங்கல் சூளைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் அரசாணை வெளியீடு. மதுரையிலிருந்து புனே, டெல்லி, மும்பைக்கு விரைவில் கூடுதல் விமான சேவை. வெளிநாட்டு விமான சேவையும் வர வாய்ப்புள்ளதாக விமான நிலைய இயக்குனர் தகவல். கும்பகோணம் அருகே கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு. வாய்க்கால்களை உடனே தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வைகை அணையிலிருந்து பெரியாறு பாசன பகுதி முதல் போகத்துக்கு தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 1130 கனஅடி திறக்கப்பட்ட நிலையில் 3 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கூடலூர் ஓவேலி மலையில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்கள். குறிஞ்சி மலர்களால் ஊதா நிறத்தில் காட்சியளிக்கும் மலைப்பகுதி. உத்தராகண்ட் மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பல முக்கிய சாலைகள் மூடல். 2500க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஊர் திரும்ப முடியாமல் தவிப்பு. உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் மேகவெடிப்பால் கடும் வெள்ளப்பெருக்கு. 6 வீடுகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம்.
மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மீது ஒட்டப்படும் வேட்பாளர் விவரம் திருத்தப்பட்ட விதிமுறைகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி தனது தொகுதியில் ஆய்வு. நிலம்பூர் அருகே ஆபத்தான மலைச்சரிவுகளில் சென்று பழங்குடியின மக்களுடன் சந்திப்பு. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 23 நாடுகள் போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகிப்பதாக புகார். அமெரிக்க மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்ற ட்ரம்புக்கு உற்சாக வரவேற்பு. குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து சென்றார் மன்னர் சார்லஸ். ட்ரம்ப் வருகைக்கு மக்கள் போராட்டம். ஆசிய கோப்பை போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்திய பாகிஸ்தான் வரும் ஞாயிறன்று சூப்பர் 4 சுற்றில் மீண்டும் இந்தியாவுடன் மோத உள்ளதால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.